தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் விளக்கம். ரீப்ரண்ட் நம்பர் 2015. தலைப்பு: தாவீதின் ஜெயங்கள். இதற்கான ஆதார வசனங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. இதற்கான விளக்கம்: தாவீதின் நீதியான நடக்கை பற்றின இன்னும் ஒரு பதிவானது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரையிலான வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. யுத்தத்தின் போது சரீர பலவீனத்தின், அதாவது விடாய்த்து போனதின் காரணமாக, அல்லது பொருட்களை பாதுகாக்க அல்லது வீட்டை பாதுகாக்க என்று யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் காணப்பட்டவர்களும் யுத்தத்திற்கு சென்றவர்களோடு கூட சரிசமமாக கொள்ளை உடைமைகளை பங்கிட்டு கொள்ளும்படியாக தாவீது இஸ்ரேலுக்கு பிரமாணத்தினை ஏற்படுத்தினார். இதை குறித்த பதிவு மிகவும் தெளிவாக காணப்படுகின்றது. அதை நாம் பின்வருமாறு வாசிக்கின்றோம். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பெண் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது, இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் தமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துகள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. இஸ்ரேலுக்கான இந்த பிரமாணம் என்பது பல்வேறு தருணங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை பற்றின அறிக்கையாக காணப்பட்டது. உதாரணத்திற்கு, வீட்டை கவனித்துக் கொள்கின்ற மனைவியானவள் வீட்டை கவனிக்கும் பணியினின்று விடுவிக்கப்பட்டு பணம் சம்பாதிக்க நேரத்தை பெற்றுள்ள கணவனோடு கூட சமமான பங்கினை பெற்றுக்கொள்ள வேண்டியவள் ஆவாள். நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளும் விஷயத்திலும், ஜீவியத்தின் பாரங்களை சுமக்கும் விஷயத்திலும் புருஷனும் மனைவியுமான இருவருமே சுதந்திரித்து கொள்கின்றவர்களாய் காணப்படுகின்றனர். இந்த பாடத்தினுடைய ஆதார வசனமானது இப்பொழுது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினை போராடி கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் பெற்றிருக்க வேண்டிய சரியான மனநிலையினை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. சூழ்நிலைகள் அந்தகாரமாயும் ஆபத்து நிறைந்ததுமாயும் காணப்படலாம். சத்துருக்கள் பெருகலாம், மனக்கலக்கங்கள் அதிகரிக்கலாம். எனினும் பயப்பட வேண்டாம் என்று வசனம் தெரிவிக்கின்றது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர். யாருக்கு அஞ்சுவேன்? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீது கூறியுள்ளார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. ஆமென்.